சன்னிதானத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக, நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக, உம்முடைய வார்த்தை ஆவியாக ஜீவனாக இருக்கிறது. உம்முடைய ஆவியினால், உம்முடைய ஜீவனால் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு, விசேஷமாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தோடு கடந்து போக ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் எனக்கு தந்தபடியினால் அருமையான பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக உங்களுடைய சபைகளில் ஒரு வாசலை திறந்தபடியினால் நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இங்கே வந்தாலே என்னுடைய சபைக்கு வந்தது போல தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா பாஸ்டர் கபிலன் தான் இங்கே வர்றதுக்கு எனக்கு வாசலாக இருந்தார். அவர் தான் எனக்கு ஸ்பான்சர் லெட்டர் கொடுத்து எங்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதனால் அவர் கடந்த 3 வருடமாக இந்த பகுதியில் இந்த கனடா தேசத்துக்கு வரும்படியாக விசேஷமாக இங்கே கூட ஒரு திருமணத்திற்கு பிரதர் ரவி, சிஸ்டர் அஞ்சலா அவருடைய மகளுடைய திருமணத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினபடினால் ஆகியினால் வந்த சமயத்தில் அருள் பிரகாசம் ஐயா இல்லை, இங்கே 1 மாதம் நின்றுட்டு போகணுன்னு அவருடைய வீட்டில் தங்க வச்சு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லா இடங்களிலும் அறிவிக்க முடியான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கடந்து போவோம். நேற்றைய தினமும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உண்மையாக அது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு ஷவாவிலையும் காலை நேரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு நிச்சயமாக ஒவ்வொருவரோடு இடைப்பட்டார். ஒவ்வொருவருக்கும் நன்மையாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீர்களோ அந்த வாஞ்சி, அந்த எதிர்பார்ப்பையும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்குள்ளே நிறைவேற்றுவார். ஆமென். நீ எந்த சூழ்நிலைகள் இந்த இடத்துக்கு நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகம் உங்களை விடுவிக்கக்கூடியது, கர்த்தருடைய சமூகம் உங்களை மாற்றக்கூடியது, கர்த்தருடைய சமூகம் உங்களை சுகமாக்கக்கூடியது. அவருடைய சமூகம் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் தந்து உங்களை நிச்சயமாக தேவ சமூகத்தில் உங்களுடைய தோல்விகளை மாற்றி உங்களை ஜெயாளிகளாக நிறுத்தக்கூடியது தான் அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய ஆலயத்திற்கு அதற்காக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளும் 37ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 7ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இந்த சங்கீதத்தில் தாவீது 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. கர்த்தரை நம்பி நன்மை செய் 3ஆம் வசனத்தில். 4வது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு 4வது வசனம். 5ஆம் வசனத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. 7ஆம் வசனத்தில் கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய சமூகத்தில் நம்பியிரு, அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வழியை அவருக்கு ஒப்புக்கொடு, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திரு. இந்த 5ஆம் வசனத்தை தான் உங்களுக்கு ஒரு கீ வேர்டாக எடுத்து வைத்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வார்த்தையில் அப்போ இங்கே தாவீது இங்கே சொல்லும்போது சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, நீ அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய வழியை வாய்க்க பண்ணணுமா? உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக நடக்க வேண்டுமா? ஒரு வழி இருக்குது. உன் வழியை அவருடைய சித்தத்தின் வழிக்கு ஒப்பு கொடுங்க.
வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு பார்த்து விசாரித்து நின்று நல்ல வழி எவைகளோ அவைகளில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றார். உன் வழி ஒன்று இருக்கிறது, அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. வேதத்தில் வாசித்தால் மனுஷனுக்கு சில வழிகள் உண்டு, தன் பார்வைக்கு அது சரியா தெரியும். இன்னைக்கு அடிக்கடி பிள்ளைங்க சொல்லுவாங்க, வாலி வச்சு, எனக்கு இது சரியா தெரியுது, உனக்கு நீ சரியா தெரியலாம், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு இனி வருங்காலத்துக்கு உனக்கு சரியா தெரியுமா, அதான் யோசிக்கணும். இன்றைக்கு மனுஷருக்கு எனக்கு சரியா தோன்றபடி நான் செய்வேன், ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்குது, ஆனால் அதனுடைய வழியின் முடிவோ மரணம் என்று சொல்லி இருக்குது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எரேமியா தீர்க்கதரிசி இந்த விளக்கத்தை எரேமியா 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, எரேமியா 49:11 உன் பிள்ளைகளையும் என்னிடத்தில் ஒப்புக்கொடு. உன் வழியை மாத்திரமல்ல, எரேமியா 41ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, உன் பிள்ளைகளை, உன் வழியை மாத்திரமல்ல, உன் பாரத்தை மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளை கர்த்தர் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உரியோடு காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. திக்கற்று போன உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த மாலை வேளையில கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன், என் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தேன், என் பிள்ளைகளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு நாளும் வழுவாதபடிக்கு காக்கக்கூடிய ஒரு கரம் உண்டு. அடிக்கடி அதனால தான் பார்ப்போம், காக்கும் கரங்கள் எனக்கு இருக்கிறது, நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது பல வழிகள் இருக்கிறது. அதான் நாம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இங்க வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. அப்படியானால் சில நேரங்களில் இது எனக்கு சரின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, நான் சரின்னு நினைச்சு தானே இந்த பாதையில போறேன், எனக்கு இது கரெக்ட் என்று பட்டுச்சு, செம்மையா உன் பார்வையில நீ கற்றுக்கொண்ட வழியில மற்றவர்களிடத்துல பார்த்த அனுபவங்கள்ல சரியா தெரியும். ஆனா வேத வசனம் உனக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. மற்றவைகள் இருளை கொண்டு போகும், இருளும் அந்தகாரமும் வரும். இருள் இந்த பூமியை மூடுகிறது, காரிருள் ஜலத்தை மூடுகிறது. கர்த்தருக்கு பயந்திருக்கிற உன்மீதோ நீதியின் சூரியன் உதிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் தேவனுடைய வழி என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த வழியை நீங்கள் சரியாக கவனிப்பீர்களானால், இயேசு சொல்லுகிறார், நான் தான் வழிங்கிறார். அந்த வழி என்று சொன்னால் என்ன? இயேசு சொன்ன வார்த்தைகள் தான் உங்களுக்கு வழி. இந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு வழியா இருக்குது, இந்த போதனைகள் தான் உனக்கு வழியா இருக்கிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆகையினால ஆண்டவரே உம்முடைய வழியில எங்களை நீ நடத்தணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்குது. அந்த வழி ஒரு 3 வழி. அந்த வழியில முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேன், செம்மையாய் தோன்றுகிற வழியை பற்றி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லி இருக்குது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும்
அவர் மேல் வர பண்ணினார். அப்படியானால் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல என்ன செய்தோம்? வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியில போனோம். அப்பதான் சொல்றாங்க இல்லையா, எனக்கு சரியா தெரியுது, எனக்கு சரியா தெரியுது, நான் இப்படி போவேன், இந்த வழியில யாரு குறுக்க வராதீங்க. எனக்கு வழியில யாரு குறுக்க வந்தா பிடிக்கவே பிடிக்காது. சர்ச்சை கூட சிலர் வரமாட்டாங்க தெரியுமா? ஏன்னு கேட்டா, நம்ம ஒரு வழியில போவோம், அங்க பாஸ்டர் இன்னொன்னு சொல்லுவாரு, வேத வார்த்தையை கொண்டு சொல்லுவார், அது எனக்கெல்லாம் பிடிக்காது. எதுக்கு உலகத்தில் இருக்கிறோம்? கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்கிறதே நம்ம விருப்பத்தின்படி நடக்கணும், நமக்கு என்ன தோணுதோ அதுபடி நடக்கணும். அவன் தன் தன் வழியில போகிறான். அந்த வழியில போகபடியாக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவ சித்தத்தின் ஒரு வழி இருக்குது. உங்களுடைய யோசனையின்படி நடக்கிற சுய வழிகள் அல்ல, உங்களுடைய இச்சையின்படி நடக்கிற வழிகள் அல்ல, உங்களுடைய மனம் போன போக்கில் போகிற வழிகள் அல்ல, கண் போன போக்கில். எங்கேயோ போயிட்டீங்க பாருங்களேன். சில நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், ஆவியில தெரியுது எனக்கு. போகலாமா போகலாமா சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். போகலாம் தான் சிலர் இருக்கிறாங்க, வாலிபர்கள். என்ன செய்யறான்? இல்ல, கண் போன போக்கில் போகிறவர்கள் அல்ல, அவன் தன் தன் சுய இச்சையினால் போகிற வழிகள் அல்ல. தேவனுடைய வழிதான் உன்னை பாதுகாக்க கூடியது. அந்த தேவனுடைய வழி பாதுகாப்பானது. ஏவாளுடைய வழி சாத்தானுடைய வழி. அந்த வழியின் சத்தத்துக்கு தான் அவன் செவி கொடுத்தான். தேவன் கொடுத்த சத்தத்துக்கு அவள் செவி கொடுக்கல. அவள் தன் வழியில் அவள் கடந்து போனான். இல்லையே, என் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறதே, தேவனுடைய வழியில் தானே நாம் நடந்து போக வேண்டும் அப்படிங்கிறது அல்ல. எனக்கு கர்த்தர் காண்பிக்கிறதான ஒரு வழி இருக்கு, வேத வசனம். உனக்கு தேவனுடைய வார்த்தை உன் பாதைக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. உனக்கு தீபம், உனக்கு ஒரு டார்ச் லைட், உனக்கு இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நீ அங்கு மிகுமா போகாதபடிக்கு. நான் பாட்டு படிக்க ஆராதனைக்கிற நேரத்தில் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். ஆண்டவர், இந்த வழியை பற்றி நீர் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வரணும். பாடலில் வந்துருச்சு, ஒரு அலேலியா சொல்லுங்களேன். வலது பக்கம் இடது பக்கம் நான் போகும்போது இதுதான் வழி, ஒரு அலேலியா சொல்லுங்களேன். இந்த பாட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் பாடலாம் பழைய பாடல்கள் தான் நாங்கள் பாடிக்கிட்டே இருக்கிறது. புதிய பாடல் இங்கே உங்கள் மத்தியில் வரும்போது தான் நான் பாடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய பாடல்களை நாவில் கர்த்தர் நமக்கு தருகிறதுக்காக எல்லாரும் கர்த்தரை துதிப்போமே, ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அப்படியானால் ஒரு வழி இருக்குது, நமக்கு செம்மையாய் தன் தன் வழியில ஒரு கூட்டத்தார் போகிறாங்க. அது மரண வழி. அந்த வழியில போகாத, அந்த வழி பாவ வழி. அது உன்னுடைய ஆத்துமாவை அழிக்கிற வழி. உன்னை சாபத்திற்கும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் துன்மார்க்கத்துக்கும் உன்னை கொண்டு போகிற வழி அந்த வழி அல்ல. இன்னொரு வழி இருக்குது, செம்மையாய் தோன்றுமே அந்த வழிதான் இந்த வழி. இப்பொழுது கேட்டதான வேத வசனத்தின்படி சொல்லதான தன் தன் வழி, எனக்கு தெரிஞ்ச வழி, அது செம்மையா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இதே நீதிமொழிகிட்ட புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அதுல சொல்றார், தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை தப்புவிக்க கடவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் பிரவேசிக்கிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதை வந்து சேருவதும் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய எண்ணம் எங்கெங்கெல்லாமோ போகும். இந்த வேத வசனம் ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்தித்து பார்த்தால், தன் இளவயதின் நாயகன் யார் என்று சொன்னால், அந்த இளவயதின் நாயகன் தான் நம்முடைய இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்னுடைய நாயகர், அவரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே சொல்லுங்களேன், உன் சிருஷ்டிகரே, நல்ல வாயத்தர சொல்லுங்களேன், என் நாயகர். அல்லேலூயா. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அவர்தான் என் நாயகர். அவர் இளவயதி நாயகர். இளவயதில் வாலிபத்தில் மரித்து எனக்காக ஜீவனை கொடுத்த நாயகர்.
உன் இள வயதின் நாயகரை, இயேசுவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகளை விட்டு விட்டு இள வயதின் நாயகனை விட்டு தேவனுடைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை மறந்து, அந்த உடன்படிக்கை என்ன? தேவனோடு பண்ணி உடன்படிக்கை என்ன தெரியுமா? இளவயது நாயகனை கிறிஸ்துவை விட்டு விட்டு தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லும்போது சொல்றார், அவர்களோ அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியுனியத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். அதுதான் உடன்படிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த உடன்படிக்கை என்ன? வசனம் வேணுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 வசனம் 48 வசனம் நினைக்கிறேன். அதில் சொல்லியிருக்கு பாருங்க. 40 அதாவது மாறுபாடு உள்ள சந்ததிகளை விட்டு விலகி, 42 வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் அப்பம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்தார். இந்த நாயகனை விட்டு அந்த தேவனுடைய உடன்படிக்கை, அவர்கள் உறுதியாக பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, அப்போஸ்தல உபதேசம், அந்த அந்நியோன்யம், ஐக்கியம், அப்போஸ்தல உபதேசம், அந்நியோன்யம், அப்பம்பிக்குதல், இதிலெல்லாம் ஜபம் பண்ணுதல், இதிலெல்லாம் உறுதியா இருக்கிறாங்க. அப்போஸ்தல உபதேசம் என்று சொன்னால் என்ன? அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த உபதேசம் என்ன? பேதுரு அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் எழும்பி தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பயந்து ஒரு பெண் பிள்ளைக்கு, ஒரு சகோதரிக்கு பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தவன், ஐயோ இல்லவே இல்லை, தெரியவே தெரியாது, சத்தியமா அவரை தெரியாது, இயேசுவா அவர் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன பார்த்தா அவரை மாதிரி இருக்குது, பேச்ச பார்த்தா அப்படி இருக்குது, அவரே மாதிரி பார்த்து அவர் மாதிரி இல்லை, அவருடைய சத்தம் அவர் மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம யாரோடு ஜாயின் பண்றோமோ அந்த சுபாவம் அப்படி வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஸ்ரீலங்காக்காரங்க உங்களோடு கூட நான் பேசும்போது, இந்தியாவில் நான் ஃபோன் பண்ணி பேசினேன்னா, இப்போ தான் அவங்கள கதைச்சிக்கிட்டு, பரவாயில்லையே என்ன கதைக்கிறீங்களா, அது என்ன வார்த்தை? ஏன்னா இந்தியாவில் பேசுகிறோன்னு சொல்லுவாங்க, இங்கே உங்களோடு சேர்ந்து நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னால் திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அங்கே சேர்ந்தவொன்னே அங்கே வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பூவோட சேர்ந்த நாறு மணந்துடும். அப்படியே கத்தரி எங்கே போகிறோமோ அந்த பாஷை நம்மளை ஒட்டிக்கொள்ளும், எங்க பாஷமோ அந்த பழக்க வழக்கம் அப்படி நம்மளை ஒட்டிக்கொள்ளும். ஆகையினால பேதுருவை பார்த்தா அவனை மாதிரி இருக்குது, இயேசுவை மாதிரி இருக்குது. எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா சொல்றேன், தலையில் அடிக்க சத்தியம். நம்ம எத்தனையோ சத்தியம் பண்ணுவோமே, தலையில் அடிக்கிறோம். உண்மையா சொல்றேன், இல்லவே இல்லை. இதே பேதுரு பெண்ணுக்கு முன்னாடி பயந்தவன் கிட்டத்தட்ட மூச்சில் கூடி இருக்கிறாங்க, 3000க்கு மேல ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல பண்டிகை, பெரிய கூட்டம். இது எல்லாடா இந்த கூட்டம் பயங்கரமா இருக்கு. இதுல ஒரு கூட்டம் சாராயம் குடிச்சிட்டு, மதுபானத்தை குடிச்சிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற கூட்டம். இவங்களை அடக்க முடியலையே, எப்படி? இது என்ன? இது என்ன என்றால் மன்னா. அல்லேலூயா சொல்லுங்களேன். மன்னாவுக்கு இது என்ன? வானத்திலிருந்து வந்தது தேவனுடைய வேலை. அப்போ அப்போஸ்தலர் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன? அப்போ இதை நாங்கள் அடைஞ்சு கொள்ள வேண்டும், இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் கூட்டத்தார் வந்து கேட்குறாங்க. பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டுச்சு. உடனே பேதுரு அப்போஸ்தலன் அவர்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணாரு. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தைரியமாக எடுத்து சொன்னார். நான் ஒரு தடவை காங்கேயம் என்கிற கோயம்புத்தூர் பக்கத்தில் ஊரில் ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் வச்சு அந்த கூட்டத்தில் 48 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதை நான் பெருமையாக நினைப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர், 100கணக்கான பேர் அந்த நாளில், சிறு வயதில். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெருமையாக இருந்துச்சு. பேதுரு பாருங்க, ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர், அடுத்து 5000 பேர். அப்போ அந்த பிரசங்கம் முடிச்ச உடனே சொல்ல, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஐயா, இதை பெற்றுக்கொள்வதெல்லாம் என்ன செய்யறது? காசு கொடுத்தா கிடைச்சிருமா? ஒருத்த மாய வித்தக்காரன் வந்து கேட்டானே, எல்லாம் சொல்லி கேட்கிறான். ஐயா இதுவா? நாங்க யார் தலையில கை வைக்கிறோமோ எல்லாமே என்ன செய்யணும்? அபிஷேகம். பணத்தில் நீ சம்பாதிக்கலாம் பார்க்கலாம், இது பணத்தினால் சம்பாதிக்க முடியாது. இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் இயேசு கற்றுக் கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தை, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும். இந்த வார்த்தையை தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்றாங்க. ஒருவர் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் இருங்கள். அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் முதலாவது மனம் திரும்பு, ரெண்டாவது ஞானஸ்நானம் எடு, மூணாவது பரிசுத்த ஆவி. அப்போ படி பாருங்க, முதல்ல நீ மனம் திரும்பணும், ரெண்டாவது ஞானஸ்நானம் எடுக்கணும், மூணாவது நீ அந்த அனுபவத்துக்குள்ள நீ போகலாம் என்று முதலாவது பிரசங்கித்த அப்போஸ்தலருடைய உபதேசம். அதுக்கு அடுத்த கீழே சொல்றாரு, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியில் வருது, மூணாவது நாலாவது படி அப்படி வருது. இது அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்படியானால் இந்த ஞானஸ்நானமும் ஏன் மனம் திரும்பிட்ட? கண்டிப்பாக முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுமா? கண்டிப்பாக திருமுழுக்கு வேணுமா? ஆம், வேத வசனம் சொல்லியிருக்கு, தெளிப்பு அல்ல, முழுக்கு. தண்ணீர் முழுக்கினால், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அது தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. எபேசியர் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தால் மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இந்த அனுபவத்தை தந்திருக்கிறபடினால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுஜன்ம தெளிப்பினால் சொல்லல, மறுஜன்ம முழுக்கினால். ஆகையினால் தண்ணீர் முழுக்கி ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அதை தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசி. அப்போ ரெண்டு அனுபவம் அதில் சொல்லி கொடுக்கிறார். யோவான் 3ல் வாசிச்சிங்கன்னா, ஒன்று காண்கிற அனுபவம், இன்னொன்று பிரவேசிக்கிற அனுபவம். ரெண்டு அல்லேலூயா சொல்லிடுறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண வேண்டுமானால் என்ன வேணும்? மறுபடியும் பிறக்கணும். நீ ஜலத்தினால பிறக்கணும். காண்றதுக்கு உள்ள போகணும்னா என்ன வேணும்? ஆவியினாலும் பிறக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கிறது வேற, உள்ள பிரவேசிக்கிறது வேற. பாஸ்போர்ட் வாங்கின உடனே நான் கனடா வந்துட முடியாது. கனடா வரணும்னா இங்கே எனக்கு என்ன வரணும்? ஒரு விசா வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாஸ்போர்ட் எனக்கு வந்துருச்சு, நான் போக போறேன், எனக்கு எப்படியாவது நான் போயிடணும். பாஸ்போர்ட் கிடைச்சி இந்தியாவில் வாங்கின சமயத்தில் எனக்கு ரொம்ப குஷி. நான் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன். 10 வருஷமா சொல்லிட்டு தான் இருந்தேன், போகவே முடியல, எங்கேயுமே போகிறதுக்கு விசா கிடைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லு. இப்போ சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கனடா எல்லா பகுதியிலும் போகிறதுக்கு கர்த்தர் வாசலை திறந்துட்டாரு. அப்போ எனக்கு பாஸ்போர்ட் வா போ, இந்திய கவர்மெண்ட் எனக்கு சொல்லிருச்சு, என்னை போ என்று சொல்வதற்கு பாஸ்போர்ட் கொடுத்துருச்சு. என்னை வா என்று சொல்வதற்கு கனடா கவர்மெண்ட் ஒரு விசா கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருச்சு, பாஸ்போர்ட். ஞானஸ்நானம் எடுத்துட்டு உள்ள போகணும்னா நீ கண்டிப்பா என்ன வேணும்? சொல்லுங்களேன், வாயை திறந்து. கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? இது சொல்லுடைய உபதேசம், இதுதான் அந்த வார்த்தை. இந்த தேவனுடைய உடன்படிக்கை மீற முடியாது. உள்ள போகணும்னா பரிசுத்தாவியின் அபிஷேகம் தேவை. அதை அப்படி எப்படி பெற்றுக்கொள்வது? அதற்கு 5 காரியம் இருக்குது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரிடத்துல கேட்கணும். தம்மை நோக்கி கேட்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்தாவி அருளாதிருப்பது எப்படி? லூக்காவுக்கு அழகா சுவிசேஷத்தை எழுதுபோ சொல்றார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? முட்டை கேட்டால் தேலை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பரிசுத்தாவி அருளாதிருப்பது எப்படி? அப்படியானால் பரிசுத்தாவின் வல்லமை நீ கேட்கணும். கேட்கும் போது கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். 1. 2வது, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலம் கிடைக்குது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக எருசலேம், அப்போஸ்தலர் 1:7 வாசிக்கும் போது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக எருசலேமில் காத்திருங்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள். அப்ப 2வது அனுபவம், நீ கேட்கணும், காத்திருக்கணும். அடுத்த 3வது, காத்திருந்தா போதாது, உனக்குள்ள விசுவாசம் வேணும். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்றார், என்ன விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படியானால் உனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடணும். ஆண்டவரே, பரிசுத்தாவியின் வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் போது கர்த்தர் உனக்கு அந்த அபிஷேகத்தை தருகிறார். அவர் உள்ளத்தை ஊற்றுகிறார். எப்படி? தேவ அன்றையும் பரிசுத்தாவியினால தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருதயங்களில் அந்த ஆவி ஊற்றப்படுகிறது.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும். ஒன்று, நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்க, காத்திருங்க, விசுவாசிங்க. இன்னொன்று, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசித்தால், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. தேவனுடைய வார்த்தைகளுக்கு, ஞானசான சத்தியத்துக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று ஆவியானவர் அங்கே திருவலம் பற்றுகிறார். ஆகையினால மனம் திரும்புங்க, ஞானசானம் எடுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரை விசுவாசிங்க, காத்திருங்க, அவரை நோக்கி கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த அந்நியோன்யத்தில் தொகுதியாக தரித்திருக்கிறார். ஆகையினால் பரிசுத்த ஆகையினால காண்கிற ஒரு அனுபவம் ஒன்று. ரெண்டாவது, பிரவேசிக்கிற அனுபவம். உள்ளே போயிடலாம், உள்ளே வந்தால் போதாது, கனடாவுக்குள்ளே வந்தால் போதாது. கனடாவுக்குள்ளே இந்த தேசத்தில் நான் உன்னை சொந்தமாக்கணும்னா, பிஆர் வாங்கணும்னா, சொந்தமாக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த தேசத்தில் கொஞ்ச நாள் இருந்து என்ன செய்யணும்? எல்லா கிளியரன்ஸும் முடித்து நான் அப்போ தான் இங்கே சொந்தமாக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறீங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், சொல்லுங்களேன், வசனம் தெரிஞ்சவங்க தானே, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திர. ஆகையினால காண்கிற அனுபவம், பிரவேசிக்கிற அனுபவம், சுதந்திரித்திருக்கிற அனுபவம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் சுதந்திரவாளிகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு அந்நியன் அல்ல, நீங்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள் அல்ல, அந்நியர் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறமானவர்கள் அல்ல. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து உங்கள் ஒவ்வொருவரையும் அதற்கு கர்த்தர் சுதந்திரவாளிகளாக மாற்றுகிறார். உடன்படிக்கையை மீறுறாங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உடன்படிக்கையை மீறுகிறவர்களாம், இது மாத்திரமல்ல, இச்சகமான வார்த்தைகளை பேசி தன்னுடைய அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரி, இது இச்சகமான வார்த்தைன்னா மாறுபாடான உபதேசங்கள். ஸ்திரீ என்று சொன்னாலே பைபிளில் சபை என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. மனைவியானவள் தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண. ஸ்திரியை பற்றி வேதத்தில் எங்கே வாசித்தாலும் சரி, நீங்கள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ வானத்தில் இருக்க கண்டேன். அவள் சூரியனை 12 நட்சத்திரம் உள்ள கிரீடத்தை தன் தலையில் அணிந்திருந்தால், அவளுடைய பாதங்களில் சந்திரன் இருந்துச்சு. அவள் ஒரு சூரியனை அணிந்தவளாய் காணப்பட்டாள். அது எதை காட்டுற? புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மணவாட்டியாகிய சபை 12 நட்சத்திரம் உள்ள கிரீடங்களை, அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தலர் இலக்கு 12 அப்போஸ்தல உபதேசங்களை தரித்தவர்களாக மாத்திரமல்ல, சூரியன் அணிந்தார் என்று சொன்னால் தேவ நீதியை தரித்துக் கொள்வது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அவளுடைய பாதங்களிலே சந்திரன் என்று சொன்னால் சந்திரன் தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. ஒரு சபை தேவனுடைய கிருபையில் நின்று கொண்டே இருக்குது. அந்த சபை தான் உன்னதத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இருக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டால், நான் தேவனுடைய கிருபையில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறாள். அது அந்த கிறிஸ்து. சபைக்குள்ளதான் நியாய தீர்ப்பை கர்த்தர் உண்டாக்குவார். தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும்? முதலாவது தேவனுடைய வீட்டில் தான் தொடங்கும். ஆகையினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்ல, தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் உங்களிடத்தில் என்னிடத்தில் உண்டாயிருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையினால ஒன்று சொல்றேன், ஆகையினால் இதை விட்டுட்டு தங்களுடைய மாறுபாடான வார்த்தைகள், தேவனுடைய சத்தியத்துக்கு மாறுபாடு, அதான் அதை சொல்லியிருக்கு, இச்சகமான வார்த்தைகள். அப்படியானால் அங்கே போனால் ஒரு கஷ்டம் கிடையாது, அந்த ஐக்கியத்தில் போனால் ஒன்றும் கிடையாது. போனோமா இருந்தோமா, எங்கள் சபைக்கு ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தார். வந்தார், திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் காணும். என்ன பிரதர் வர்றதே இல்லை? ஆமாம் பாஸ்டர், அங்கே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போனோன்னா 1 மணி நேரத்தில் ஆராதனை முடிச்சுட்டு சொல்லுங்களேன் என்ன ஈஸியாக போனோமா 1 மணி நேரம் உட்காந்தோமா வருஷம் முடிஞ்சா போயிடும். நான் சொன்னேன், அங்கே 1 மணி நேரம் இன்னொரு பக்கத்தில், அங்கே பக்கத்தில் டிங் டிங்னு அடிக்கிறாங்களா, அது 2 நிமிஷம் தான், அங்கே வேணா போ அப்படின்னு. என்னது டங் டங் டங்கின்னு அடிக்கிறாங்க, கடைசியில் உனக்கு மணி அடித்து அனுப்பிடுவாங்க. அதனால எனக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு கிடைச்ச கொஞ்ச நேரம் ஆனாலும் தேவ சமூகத்தில் இச்சகமான வார்த்தை இழுப்புண்டு போகிறார்கள். தேவ சமூகத்தில் அவர்களால் இருக்க முடியல. இல்லை, நான் தேவ சமூகத்தில் இருப்பது என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் பலப்படணும், என் விசுவாசம் பலப்படணும், என் தேவனை இன்னும் நெருங்கி இன்னும் கிட்டி நெருங்கி தேவனுடைய வழியை நீ விலகிக் கொள்வாயானால் உன் வழியில் ஜீவன் உண்டு.
அதுல மரணம் இல்லை, அதுல இருள் இல்லை, அதுல அந்தகாரம் இல்லை, அதுல வேதனை இல்லை. அந்த வழியில அது பெரும்பாதையான வழி, ஹைவே. அது பெரும்பாத வழி. அந்த வழி பரிசுத்தமான வழி எனப்படுகிறதாம். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு வருகிறாங்க. அந்த வழியில சிங்கம் வராது, கரடி வராது, தீட்டுள்ளவன் வரமாட்டான். உன் பாதையில ஒண்ணு குறுக்க வராது. நீ தேவனுடைய வழியில நடந்து போய்கொண்டே இருந்தால் எந்த சிங்கமானாலும் எந்த கரடி ஆனாலும் அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஓநாயின் வாய்க்கும் கோலியாத்தின் வல்லமைகளுக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்கிறவர். உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமா? இரண்டாவது, நீங்கள் மற்ற சத்தத்துக்கு அல்ல, இளவயது நாயகரை விட்டுறாதீங்க. அங்க கொடுத்த அவரோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்துடாதீங்க. நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆராதனைகளுக்கு வரும்போது அவருடைய ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் என்னை மாற்றிக்கொண்டே இருக்குது, என்னை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கு, என்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்குது, என் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டே இருக்குது, என் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையில இன்னும் உறுதியாக்கி கொண்டே இருக்குது. ஆண்டவர் யாரை சேர்க்க வரப்போகிறார்? தன்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை சேர்க்க வரப்போகிறார். அதுதான் தன்னோடு பலியினால 50வது சங்கீதம் 7ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதக்காரர் சொல்றார், தன்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என் பரிசுத்தவான்களை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளிடுவார். இவர்கள் பலியினால ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தாங்க, பரிசுத்தாவியின் வல்லமைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் அல்லாதவர்களாக ஒரு வேறுபாட்டின் ஜீவியை செய்து வந்தார்கள், ஒரு பரிசுத்த ஜீவியை செய்தாங்க, ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆகையினால் ஒவ்வொன்று பலியின் வாழ்க்கை. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒருத்த ஆண்டவரை ஆராதிக்கிறன்னா ஒரு மிருகத்தை கொண்டு வருவான். ஒரு மிருகத்தை ஒரு காளையையோ அல்லது ஒரு வெள்ளாட்டுக்கடாவோ ஒரு புறாவையோ கொண்டு வந்து பலி செலுத்தி அவன் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து ஆராதிப்பான். இன்றைக்கு அல்ல, என்னையே பலி ஒப்பு கொடுக்கிறேன். ஆகையினால் தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அன்றியும் அவர் சொல்லும்போது அழகாத வார்த்தையை சொல்றார், உங்கள் சரீரத்தை அவருக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. அதுதான் நீங்க செய்யத்தக்க, சொல்லுங்களே, பக்தியோட ஆராதனை. ஏதோ ஒரு ஆராதனை பண்றதுக்காக நாங்க போகல, பார்வோன்னு சொல்லதான் செய்யறோம். மோசே இடத்துல கேட்கிறா, என்னப்பா ஆராதனை தானே செய்யணும்னு விரும்புறீங்க, வெளியில எகிப்தை விட்டு வெளியில வரணும், எங்க போகணும்? ஆராதனை பண்ணணும், அப்படிதானே? ஆராதிக்கணும், இங்கேயே ஆராதிங்க, வீட்டில இருந்தே ஆராதிங்க, லைவை பார்த்துக்கிட்டே. அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு ஒரு பிசாசு வந்துருச்சு, கூட்டி சேர்க்கவே விட மாட்டாங்கறான். கேட்டால் நாங்கள் லைவ்லேயே இருந்து வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வஞ்சித்து உள்ளே வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? எப்படி உள்ளே ஏமாற்றி வச்சிருக்கான்னு தெரியுமா? அன்றைக்கு ஒன்று சொல்கிறேன், எருசலேமில் 1000 வருஷ அரசாட்சியில் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எருசலேமில் போய் ஆராதிக்கணுமா. எப்போ? 1000 வருஷ அரசாட்சியில் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி பைபிள் ஷெட் எடுத்தால் அதுதான் உண்மை. வருஷத்துக்கு ஒரு முறை போகணும். அப்படி போகாதவன்லாம் பாவி, சபிக்கப்பட்டவன் என்னப்படுவானா? எங்கே போகணும்? இன்றைக்கி ஆயுசில் ஒரு தடவை எருசலேம் போயிட்டு வரனால முடியல. இன்றைக்கி யோசிக்கிற, கஷ்டப்படுறோம். கர்த்தருடைய கிருபையினால என்ன கர்த்தர் கொண்டு போயிட்டார். அருளையா என்னை அனுப்பிவிட்டார். போயிட்டு வாங்கய்யா, நீங்களாம் பிரசங்கம் பண்ண. எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. போயிட்டு வாங்கயான்னு அனுப்பிவிட்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். வருஷம் வருஷம் அவன் ஆராதிக்க முடியாது. கடந்து ஒரு 1000 வருஷம் அவன் போய் எருசலேமில் தேவனை ஆராதிக்கிற வீட்டில் இருந்துக்கிட்டே அவன் சபிக்கப்பட்டவன், அவன் பாவி என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவன் தான் கிழவன் என்று எண்ணப்படுவானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன்தான். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் பலசாலிகளாக எண்ணப்படுகிறார்கள், பலவான்களாக எண்ணப்படுகிறார்கள். அப்படி ஆனால் தேவனை ஆராதிக்க விடக்கூடாது. அதான் பார்வோன் எண்ணம். பார்வோன் என்ன செய்கிறார்? ஆராதிக்கணும் தானே, இங்கே பண்ணுங்க, ஆராதிக்கணும் தானே, பிள்ளைகள் போங்க, பிள்ளைகளை விட்டுருங்க, புருஷர்கள் மாத்திரம் போய் ஆராதிங்க. ஏன் புருஷர்களும் நீங்களும் மட்டும் போனா பிள்ளைகள் இருக்கட்டும், பிள்ளைகளை போக. இல்லை இல்லை, எங்கள் பிள்ளைகளோடு தான் போவோம். சரி, குடும்பத்தோடு போங்க, ஆனால் மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்கட்டும். அவன் பாருங்க, பார்வான், உங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் மாத்திரம் போய். இல்லை இல்லை இல்லை, ஒரு குழம்பு பின்னிட்டு வைக்காது. எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் அவைகளிலிருந்து எடுத்து கொடுப்போம். ஒரு அலையிலே சொல்லுங்க,
அங்க போற வரைக்கும் தெரியாது. இன்னதை கொண்டு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பலி செலுத்துவோம் என்பதை நீங்கள் யாத்திராகம புத்தகத்தில் வாசிச்சு பாருங்க. இன்னை கொண்டு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பலிகளை செலுத்துவோம் என்பது அங்க போற வரைக்கும் தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்வோங்கிறது அது தெரியும். அங்க போனாதான் தெரியும். எதை கர்த்தர் கேட்கிறாரோ அதை நாங்கள் கொடுப்போம். காளையா, வெள்ளாட்டு கடாவா, அங்கே இருக்கிற ஒட்டகமா, அங்கே இருக்கிற வேற ஆபிரகாமுக்கு நான் மகனை கேட்டாரு அப்படி போட்ட ஏதாவது ஒன்று கர்த்தர் கேட்டால் அங்கே போனாதான் தெரியும். அங்கே போன சமயத்தில் நான் வீட்டில் போய் எடுக்க போகல. இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு தடவை ஒரு சகோதரி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு வெளியே வரும்போது, ஐயோ பிரதர் உங்களை பார்க்கணும், பாஸ்டர் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்தேன், சோத்திரம் எனக்கு ஜெபிங்க, உங்களை கேள்விப்பட்டிருக்கிற அப்படி பல காரியங்களை சொல்லிட்டு அவங்க பேக்கில் தடவுறாங்க, ஒன்றுமே இல்லை. கடைசியில் கையில் ஒன்று இருந்துச்சு, கையில் ஒரு மோதிரம் இருந்துச்சு. அந்த மோதிரத்தை கழட்டி கையில் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, இதை நீங்கள் வச்சுக்காங்க, கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு அப்போதான் தங்கமும் கொடுப்பாங்களா ஊழியத்தில் அப்படின்னு அப்போதான் எனக்கு கொஞ்சம் உடனே அன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்படியும் செய்வாங்களா? இது ஒரு பெரிய சந்தோஷமோ, சின்னது தான். அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக போகிறேன். அப்போ ஒரு சகோதரன் வந்தார். ஒரு சகோதரன் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் ஒரு சகோதரன் 2 பேர் பேசும்போது வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்த ஒன்றுமே ரெடி பண்ணலை. உடனே எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறேன், நீ எடுத்து கொடுத்துரு. முதல்ல உனக்கு தந்தது முதற் பலன் யாருக்குள்ளது? கர்த்தருக்குரியது. ஜனங்களுக்கு நீ பிரசங்கம் பண்றீல்ல, முதல் காணிக்க, முதல் காரியம், முதல் பொருள், முதல் தசமமாக இதெல்லாம் சொல்றிய, அப்ப நீ அந்த காரியங்களை செய். மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன். என்னைக்கு நான் சொன்னனோ செஞ்சனோ அன்னையிலிருந்து கர்த்தர் எனக்கு ஊழியத்தில் தங்கமா நிறைய தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னை இந்த தங்கம் மட்டும் இல்லை, தங்கமான பிள்ளைகளையும் தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தங்கமான விசுவாசிகள், தங்கமான ஊழியக்காரர். நீங்கள்லாம் யாரு சொல்லுங்களேன்? தங்கங்கள் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன தங்கம்? ஒப்பீரியின் தங்கமா, பர்வாவின் தங்கமா, பசும்பொன் தங்கமா? சொல்லுங்களேன். என்னையா போய் தங்கமா? நான் ஏதோ வெங்கலமோ பித்தாலையோ தகரமோ ஏதோ ஒரு டப்பாவோ தெரியல. இல்லை, உங்களை விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் இருக்க விலையேற பெற்ற அழிந்து போகிற பொன் அக்கினியில சோதிக்கப்படும். அதை பார்க்க விலையேறப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? பொன்னை பார்க்க நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. உங்களை கர்த்தர் எப்படி எழுப்பி கொண்டு வர்றார்? புள்ளையோ மரத்தையோ வைக்கோலோ கொண்டு கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பிட்டு வரல. நல்லா கவனிக்கணும். புல்லோ மரமோ வைக்கோலோ நாளானது வரும்பொழுது அது விளங்க பண்ணும். நம்ம எப்படி கட்டி எழுப்பி கொண்டு வர்றார்? பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேறப்பட்ட கற்களினாலும் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவுக்கு மேலதான் நம்மை கட்டி எழுப்பி கொண்டு வர. 2 வீடு கட்டப்பட்டிருக்கு. ஒரு வீடை பார்த்தா நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது, மரமும் புல்லும் வைக்கோலையும் கொண்டு கட்டியிருக்கு. இன்னொரு வீடை பார்த்தா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் 2க்கும் வருது சோதனை, நெருப்பின் சோதனை வருது. இந்த வீடு புள்ளி கொண்டு வைக்கோலை கொண்டு மரத்தை கொண்டு உண்டாகிறது அப்படியே போயிருச்சு. கொரிந்தியருக்கு பவுல் சொல்ற, இந்த வீடோ அப்படியே நிலைச்சு நிற்குது. ஒரு வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டது, இன்னொரு வீடு மணல் மேல கட்டப்பட்டது. ஆகையினால எல்லா சூழலையும் நிற்கிறவங்க, விசுவாசத்தை நிற்கிற, சபையின் ஐக்கியத்தை நிற்கிற, உபதேசத்தை நிற்கிற எந்த சூழ்நிலை இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என பிரிக்க முடியாது. ஆகையினால உறுதியாக கர்த்தருடைய உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவருடைய வழியில கர்த்தருடைய வழியை, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன்னுடைய சொந்த வழி அல்ல, உன்னுடைய சொந்த வழி அல்ல, உன்னுடைய சொந்த ஆலோசனைப்படி அல்ல, உன் இளவயதின் நாயகனை விட்டு விட்டு செல்லுகிற வழி அல்ல, தேவ சித்தத்தின் வழி. 7ஆம் அதிகாரம், அதே நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது சொல்றார் பாருங்க. அவளை பற்றி சொல்லியிருக்குது. அப்பொழுது இதோ வேசியின் ஆடம்பரங்களை தரித்து ஒருத்தர் இருக்கிறா பாருங்க, தரித்த தந்திரமான ஒரு ஸ்திரீ இடப்பட்டார். இதனால் உலக காரியங்கள், மாலை மயங்கும், இதெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவில் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடத்த தெருக்களிலும் அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்போ
அப்பொழுது இதோ வேசியின் ஆடம்பரம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவள் மாலை மயங்கும் என்று சொன்னால் அஸ்தமான, அதாவது மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்தில், இரவு இருண்ட காலத்தில். இது எதை காட்டுகிறால், உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சூரியன் அஸ்தமிச்சிடும். அதை வந்துச்சு யாக்கோபுடைய பாதையில் வரலையா? யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு போகிற வேளையில் அப்படியே சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. வேற எங்கேயும் போகலை. அங்கே கல்லை எடுத்து தன் தலையில் வச்சுக்கிட்டு நித்திர பண்ண ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அந்த கல்லு தான் கிறிஸ்து. மாலை மயங்கி நேரம் சூரியன் அஸ்தமிக்கிறதான வேலை அதான் சொல்லி இருக்குது. அந்த அஸ்தமான நேரத்தில் இரவின் இருண்ட, சில நேரங்களில் இருண்ட அனுபவங்கள் வாழ்க்கையின் பாதையில் இருள் சூழ்ந்த வேலைகள். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது இல்லையா, இருள் பூமியை மூடுகிறது, காரிருள் ஜனத்தை மூடுகிறது. ஆனால் நீங்க இந்த சூழ் மத்தியில இயேசு உங்களுடைய பாதைக்கு வெளிச்சம் இருக்கிறார். இருள் சூழ்ந்த வேலையா இருந்தாலும் சரி, சூரியன் அஸ்தமித்த வேலையாலும் சரி, சில நேரங்களில் வியாதிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், சில தடுமாற்றங்கள், விழுகைகள், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து மூழ்கி இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு, இயேசு உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நீ நம்பி இருக்கிற சூரியனை அஸ்தமித்து விடும். யாக்கோபிட்ட கேட்டா சொல்லுவான், வெளிச்சத்திலேயே போய் சேர்ந்துடலாம் மாமண்டை வீட்டுக்கு, அப்படி நினைச்சுதான் பிரயாணம் பண்ண. ஆனா என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஆகி போச்சே. நம்பி இருந்த சூரியன் அஸ்தமித்து விட்டது. நம்பி இருந்த சூரியன் அஸ்தமித்து விட்டாலும் பரவாயில்ல. அந்த வனாந்தரத்தில் வேளாந்தரத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏசாவை எடுத்துக்கொண்டால் அவன் வஞ்சாரி, அவன் நல்ல வனத்தை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. அவன் ஒரு குணசாலி, ஒரு கூடாரவாசியா இருந்தான். அம்மா பிள்ளை, அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டே இருப்பான். வீட்டை விட்டு வெளியில போக மாட்டான். எது ஆனாலும் கடைக்கு கூட அனுப்ப மாட்டான் அம்மா. அவன் என்ன செய்ய மாட்டாங்க. அதனால தான் அவங்க அப்பா கிட்ட, நீ போல டே கடையில் போய் நல்லா மீன் வாங்கிட்டு வா, கறி வாங்கிட்டு வா, உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல. போய் தொழுவத்தில் இருக்குது, வேற எங்கேயும் போகாத, போய் என்ன செஞ்சு போய் பறிச்சிட்டு வா, எடுத்து வா, நல்லா சமைச்சுக்கு வாய்க்கு ருசியாக கொடுக்குற. இப்படி வளர்த்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா தெரியாத பாதை, அறியாத பாதையில் வேதம் சொல்லியிருக்கு. உன்னை தெரியாத பாதையில் அவர் உன்னை நடத்தி இருளை கத்தர் உனக்கு வெளிச்சமாக்குவாரா, உன் கோணலை கத்தர் செவையாக்குவாரா. அது அறியாத பாதை. ஐயோ, இந்த பாதையில் நான் ஒரு நாள் போனதில்லை, கேள்விப்பட்டதே இல்லை. கேள்விப்படாத வார்த்தைகள் நீ கேட்க வேண்டியது வரும். நீ நம்பினவர்கள் பாடின பாட்டு கேட்டவாறு நட்டாற்றில் உன்னை கைவிட்டது போல இருக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றப்படாத, முழுதுமா நம்பின. இப்படி நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன், ஆனால் இங்கே ஏமாந்துட்டேனே. நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. பைபிளில் யோசுவாவை பாருங்க. யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிபியோனியர்கள் அவனை ஏமாற்றலையா? உங்களை தான் ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய மகிமையை நான் பார்த்தேன், உங்களுடைய செயல்களை பார்த்தேன், கர்த்தர் உங்களோடு இருந்ததை பார்த்த. கொஞ்சம் உயர்த்தி சொல்லிட்டா போதுமே நம்ம ஆட்களுக்கு. ஐயோ பிரதர் சிஸ்டர், நீங்க பாடின பாட்டில் அப்படியே ஒட்டஞ்சிட்டேன், இருதயம் அப்படியே கரைஞ்சிருச்சு, அப்படியே ஆண்டவரே தான் வந்து இறங்கி வந்து உங்கள் சாயலை தெரியல சொல்லிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே கூல் ஆயிடுவாங்களே, அப்படியே முங்கிடுவாங்களே. இதை வந்து யோசுவா இடத்துல சொன்னா, யோசுவாவும் மறந்துட்டான் பாருங்க. யோசிக்க மறந்த யோசுவா சேர்ல பாருங்க, நடந்து வந்து காலில் பாதரட்ச நல்லா தேஞ்சு போச்சு பாருங்க. இந்த கையில் இருக்கிற அப்பத்தை பாருங்க, பூசணம் பிடிச்சி போச்சு. ஓ, இவ்வளோ தூரம் வந்து தேடி வந்தாங்களா? இப்படி மகிமையை கண்டு கேள்விப்பட்டு வந்தாங்களா? உள்ள வந்த பிறகு உள்ள குத்த ஆரம்பிச்சுட்டாங்க, முதுகுல குத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வருவாங்க, நீ ஏமாந்துடாத. தேவ சமத்தில் காத்துரு, பொறுமையோடு காத்துரு. எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், நம்பி உள்ள வச்சவங்க எத்தனை பேர், விரோதம் பண்ணவங்க எத்தனை பேர், உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை கவுத்து விட்டவங்க. ஒன்று சொல்ற, இருள் அஸ்தமித்து சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்த வேலையானாலும் உனக்கு ஒன்று இருக்குது, கல் ஒன்று இருக்குது. அந்த கல் தான் இயேசு என்கிற கல். அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல், அந்த கல் விலையேறப்பட்ட கல், அது திடாசிமாரமுள்ள கல்.
உன்னை நிலை நிறுத்துகிற கல். உனக்கு எதிராக எந்த வல்லமைகள் வந்தாலும் சரி, பெரிய பொற்சிலையே வந்து நின்றாலும் இந்த கல் இருக்கிறதே, இந்த கல் உருண்டு வருகிற கல் எல்லாவற்றையும் சிலைகளை நுணுக்கி பாதங்களில் வந்து மோதி எல்லாவற்றையும், அது வெண்கலத்தையும் இரும்பையும் அங்க வைக்கப்பட்டிருக்கிற களிமண்ணையும் பொன்னையும் எல்லாவற்றையும் நொறுக்கி போடக்கூடியது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த கல் நம்முடைய மத்தியில் உருண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த மத்திய இன்னைக்கு இந்த மாலை வேளையில அந்த கல், நீ எந்த சூழல் மத்தியிலும் வியாதியோடு, எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு பெரிய சிலையாக நின்று கொண்டிருக்கலாம். இல்ல, இதுதான் வாழ்க்கை, பெரிய சிலை. ஐயோ, எப்படி இந்த வியாதி சுகமாக போகுது, எப்படி இந்த பிரச்சனை மாறப்போகுது, எப்படி இந்த கஷ்டம் மாறப்போகுது, எப்படி தான் இந்த கடன் பிரச்சனையை மாற்ற போகிற, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடப்போகுதோ, உட்கார்ந்த உடனே ஜெபம் பண்ண உடனே, ராத்திரி விழிச்ச காலையில் விடிய காலம் விழிச்ச உடனே, அல்லது ராத்திரி படுக்கும் போது இதுவே எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கரங்களில் வலது கரத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் அந்த வல்லமை உண்டை தெரியும். நீ எந்த சூழ்நிலையில பார்த்து பயந்து கொண்டிருந்தாலும் நீ அதை பார்த்து வொர்ஷிப் பண்ணாத. ஹல்லேலூயா. ஐயோ, இப்படி இருக்கு, ஐயோ சோத்திரம், என்ன பண்றது ஆண்டவரே. கர்த்தர் மாற்றிடுவார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் ஜெயம் தருவார், கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் என்னை விடுவிக்குவார். கர்த்தர் என்னை உளையான சேற்றிலிருந்து, துளியிலிருந்தோ என்னை அவர் தூக்கி எடுக்கிறவர் இந்த ராத்திரி வேளை நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் அதிசயங்களை காண பண்ண போகிறார். விசுவாசிங்க. இது ஏதோ ஒன்று சொல்லல, தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு சத்தியமாக சொல்லுகிறேன். கர்த்தர் அதை செய்வார். கல்லை வைத்து கொண்டு இளைப்பாறுகிறார். யாக்கோபே, என்ன செய்ய போகிற? திரும்பி போயிடலாமா? பழைய காரியத்துக்கு போயிடலாமா? ஐயோ, இனி என்ன முடியாது, அம்மா கிட்ட போயிருமா, மம்மி டாடி யார்கிட்டயோ தேடி ஓடிடுமா? இல்லை, என் பிரயாணத்தை நான் நிற்க மாட்டேன். என் பிரயாணத்தை எங்க துவக்கினேன்? லாபானை சந்திக்க முடியாது என்ற பிரயாணத்தை துவங்கினேன். இந்த மாமனை சந்திக்க முடியாது என்ற பிரயாணத்தை தொடங்கினேன். அதுதான் லாபான் நீ சந்திக்க முடியாக காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரயாணத்தின் பாதையில் அந்த சூரியன் அஸ்தமிக்கும், சூரியன் மறைந்து போகும், இருள் காரிருளை மூடும். ஆனால் உனக்கு ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை தலையில் வைத்துக் கொண்டே அவன் இளைப்பாறுகிறான். தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தைகள் இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. ஈசாக்கு அந்த கோலின் முனையிலே அவன் தாழ்ந்து கொண்டான். யாக்கோபு அந்த கல்லிலே சாய்ந்து கொண்டார். கோலின் முனை என்று சொல்வது தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள். அதுதான் கோல். இதை எடுத்துக்கொண்டு போ. ஆளுக்கு ஒரு தடி எடுத்துக்கொண்டு போக இயேசு சொன்னார். எதுக்கு? நான் அடிக்கவா? அது எதற்கு அர்த்தம்? நீ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு போ. இந்த வாக்குத்தத்தங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறது போல இந்த ஜீவனுக்கும் இனி வெளிப்படக்கூடிய ஜீவனுக்கும் அது உரியது. வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க. பிரயாணம் பண்ணான், குறித்த காலம் வந்தது. பிரயாணத்தில் பார்க்கிறான், கல்லை வைத்துக் கொண்டு இளைப்பாறுகிறான். அங்கே கர்த்தர் சொல்லிட்டார், இதுதான் வானத்தின் வாசல், இங்கேதான் நான் உங்களோட இருக்கிறேன். எந்த சூரியன் அஸ்தமித்தாலும், எந்த சூரியன் மறைந்தாலும், நீ நம்பி இருக்கிறது உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்காக பரலோகம் திறந்திருக்குது, வானம் திறந்திருக்குது. இங்க பாரு, உனக்காக தேவ தூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக தான் இந்த தூதர்களை ஏற்படுத்தினேன். இவர்கள் உனக்கு உதவி செய்யும்படியா இருக்கிறாங்க. யாக்கோபே, உன் பிரயாணத்தில் முன்னேறு. குறிப்பிட்ட நேரத்துக்கு இடத்துக்கு வந்தான், வாக்கு தத்தங்களோடு வருகிறான். மாமன் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறான். மாமனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அப்பந்தான் தான் காரியத்தை எல்லாம் விவரமா சொல்லான. ஒரு அலேலியா சொல்லுங்களேன். நம்முடைய காரியங்கள் எல்லாம் விவரமா சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இயேசு காத்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் யார் இடத்துல சொன்னாலும் ஒரு பாஸ்டர் சொல்றாங்க, இந்த ஊழியக்காரங்கிட்ட ஒண்ணுமே சொல்லக்கூடாது, இந்த பாஸ்டர்மார்கிட்ட சிஸ்டர்மார்கிட்ட யார்கிட்ட எல்லாம் சொன்னாலும் நம்மளை அசிங்கப்படுத்திடுறாங்க. யாரும் இல்லை பாஸ்டர் அழுதாங்க. இல்லை, யாருக்கிட்ட நீ சொல்லாத, ஒருவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் உனக்காக. அன்றைக்கு என் காரியங்கள் எல்லாம் விவரமாக நான் அவரிடத்தில் அறிவிக்க போறேன். நான் கடந்து வந்த பாதையின், கண்ணீரின் பாதைகளும், துக்கமான பாதைகளும், மரண இருளின் பள்ளத்தாக்கின் பாதையில கடந்து வந்ததெல்லாம் அவர் கேட்க முடியாது காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார், அக்கறை நின்று கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் செம்மையாக தோன்றுது
அந்த வழி நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றத்தை உண்டாக்கும். இன்றைக்கு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எழும்புவோமா? ஆண்டவரே, என் வழியை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதையில நடக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் வழி, நீர்தான் எனக்கு சத்தியமா இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு ஜீவனா இருக்கிறீங்க. உண்மை வழியில நடக்கிறவர்களுக்கு, அந்த உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு துணையா இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உள்ளோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சுய இச்சையின் வழியை நீ கடந்து போகாதே, மாறுபாடான வழியில கடந்து போகாதே. அங்கே முள்ளுகள் இருக்கிறது, கண்ணிகள் இருக்கிறது. அந்த மாறுபாடான வழி, முள்ளுகள் உன் கண்களுக்கு தெரியும், கண்ணிகள் என்று சொல்வது உன் கண்களுக்கு தெரியாதது. கண்களுக்கு தெரிந்து கண்களுக்கு தெரியாத சில வழிகள் கோணலா உன் பாதையில உனக்கு காத்து கொண்டிருக்குது. அந்த வழியில் அல்ல, இந்த பாதையில நீ கடந்து போ. இது ஜீவனுக்குரிய பாதை. இந்த பாதை ஒரு இளைப்பாறுதலின் பாதை. இந்த பாதை சமாதானத்தின் பாதை. உன்னுடைய ஆத்துமா சொஸ்தமாக்கப்படுதலுக்குரியதான பாதை. அந்த பாதையில நடக்கும்படியாக தான் இந்த மார்க்கத்துக்குள்ள ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கார். கரங்களை தட்டி, ஆண்டவரே, உம்முடைய வழியில நடக்க இந்த ராத்திரி வேளையில எல்லாம் நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடு. உன் வழியை அவருக்கு ஒப்பு கொடு. உன் வழியை அவருக்கு ஒப்பு கொடு. அவர் உனக்கு இரக்க செய்ய காத்திருக்கிறார். இரக்க செய்ய காத்திருக்கிறார். ஓ, ஒரு நாள் வெளிப்பட போகுது. ஓ, உங்களுடைய பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணி அவருடைய இரக்கத்தை காத்திருங்கள். காத்திரு. உன் வழியில கடந்து போ. காத்திரு. இரக்க வெளிப்படும். இரக்கத்தை பெற காத்திருங்கள். அந்த இரக்கம் என்ன? அந்த இரக்கத்தால் மத்திய ஆகாயத்தில் உன்னை சேர்த்துக் கொள்ளக்கூடியது. அந்த இரக்கம் வெளிப்பட போகிறது. இப்பொழுது கர்த்தர் உனக்கு இறங்கிறது மாத்திரமல்ல, ஒரு நாள் வரப்போகுது. உன்னை அபாத்திரமாக அல்ல, உன்னை அறியேன், ஓ உன்னை அறியேன் என்று சொல்லுகிறவனாக அல்ல. இதோ என்னுடைய பிள்ளை, என் புறாவோ, என் உத்தமையோ, என் சகோதரியோ, என் மணாலியோ, எனக்கு பிரியமானவளோ, இவளே என்று சொல்லி சேர்த்துக் கொள்ளக்கூடிய நாள் நெருங்கி கொண்டே இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமே. உன் கண்ணீரை மாற்றுகிறார், துக்கத்தை மாற்றுகிறார். இப்பொழுது வியாதியை சுகமாக்குகிறார், உன்னை விடுவிக்கிறவர். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும். தெரிஞ்சவங்களா பாடுங்களேன். கங்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கங்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடோ. கைவிடா காத்திடோ பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா கரங்களை நாம் பற்றி. எல்லாரும் சேர்ந்து உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. அவரே உண்மை உள்ளவர். வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடு, கருத்தாய் ஷாபாலக்கு. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடு. கைவிடா காத்திடு
மணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் மரமணி நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் மரம் பிள்ளைகளை வடியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உடைய பாரங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்பு கொடு என்று சொன்னீரே. ஒப்பு கொடுத்ததை காக்க வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவரே, வழியை வாய்க்க பண்ணுகிறவரே. காரியங்களை பிள்ளைகள் என்னென்ன நோக்கத்தோடு வந்தார்களோ அவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. நாமத்திற்கு மகிமையா ஜீவிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென் 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 ஆமென். நம்ம அப்படியே இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அவருக்கு நேராக நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் பரிசுத்தத்தோடு அனுசரிக்கும்படியாக ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெயிப்போமா? உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் அப்பா நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி. ஓ நன்றி 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 ஆண்டவரே. அப்பா சோதரம் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் கேட்ட செய்தியின்படியா எங்கள் வள்ளிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் அங்கே வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் இந்த அப்பத்திலும் பானத்திலும் பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி அங்கே ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், எங்கள் வள்ளிகளை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்வோம். தேவன் ஒருவரே நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய ரத்தமே நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதாயிருக்கிறார். தயவு செய்து நாங்கள் யாவரும் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா? ஹalleluya. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. இனி அந்த பக்கமாய் திரும்பாதபடியாய் ஆண்டவரே நாங்கள் அவைகளை விட்டு விடத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று நாங்கள் எங்களை அறிக்கையிட்டு நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் தேவ சமூகத்திலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் விரக்கிரயம் கொண்டு ஆண்டவரே அப்பா எங்களை மீட்டு கொண்ட தகப்பனை ஆண்டவரே, எங்களுக்காய் காத்திருக்கிற தகப்பனை ஆண்டவரே, எங்கள் மேலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினாலே ஆண்டவரே உங்களுடைய குமாரனையே எங்களுக்காய் கொடுத்த தேவனை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus, on the same night in which he was betrayed, took the bread, and when he had given thanks, he broke it and said, "Take, eat. This is my body, which is broken for you. Do this in remembrance of me." நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். In the same manner he also took the cup after supper, saying, "This cup is the new covenant in my blood. This do as often as